சிவபெருமான் மீது அளவு கடந்த அன்பும் மரியாதையும் பக்தியும் வைத்திருப்பவர்கள். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை இது ஏற்படுத்தலாம். அதனால கவனமா ஒவ்வொரு வரியையும் கேளுங்க. உண்மையிலேயே சிவ பக்தர்களாக இருக்கிறோம்னா நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? சிவபெருமானை வழிபடுபவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு கூற்று. அதே போல மறுபிறவி இல்லாதவர்கள் எப்படி வாழ்வார்கள், அவர்களை பற்றின அனைத்து விதமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களையும் சுவாரஸ்யமான விஷயங்களை இன்றைய பதிவில் நம்ம காணலாம். உண்மையான சிவபக்தன் அவன் பாதம் பூமியில் இருந்தாலும் மனசு பரம்பொருளில் நனைந்திருக்கும். அவன் சொல்லுடைய வார்த்தைகள் ஜெபம் அல்ல, ஆனால் வார்த்தைகளுக்குள் ஜெபத்தின் ஓசை இருக்கும். அவன் பூஜை பண்ணுவதே இல்லை, ஆனால் அவன் வாழ்வே ஒரு பூஜை. ஒரு புன்னகையிலும் சிவனோட சந்தோஷம் இருக்கும், ஒரு கண்ணீரிலும் சிவனோட கருணை ஒளியும். அவன் சிவனை கூப்பிட மாட்டான், ஏனெனில் அவன் தனிமை இல்லை. அவனுக்குள் ஏற்கனவே சிவன் இருக்கிறார் என்பதையும் அந்த உணர்வை தாண்டி வேற எது தேவையில்லை என்பதையும் அவன் நன்கு அறிந்தவன். அவன் தன் வாழ்க்கையை நடத்த மாட்டான். அதற்கு உரிமையின்றி வாழ்வதை தான் அவன் தெய்வீக வாழ்வாக கருதுவான். அவன் அன்பு செலுத்தும் பொழுது தன் ஆவி முழுவதையும் அந்த அன்பில் கலந்து விடுவான். பிறரிடம் நல்லது நடந்தால் அது சிவனின் லீலை என நகைத்து விடுவான். தன்னிடம் தீமை வந்தால் கூட அது சிவனின் சோதனை என்று சும்மா இருக்க தெரிந்தவன். அவன் கோயிலுக்கு போனாலும் கோயில் அவனுக்குள்ளேயே பிறந்துவிடும். அவன் வழிபடவே வேண்டாம். அவன் மூச்சில், அவன் புன்னகையில், அவன் மிளனத்தில் சிவபெருமான் நிறைந்து இருப்பார். அவன் சிரிப்பின் காரணம் சிவன் அமைதியின் உருவம். சிவன் பரிதாபத்திற்குள்ளும் சிவன்தான். அவன் கேட்பதில்லை, வேண்டுவதில்லை. ஏனெனில் வேண்டுதல் என்பது ஏதோ இல்லாமையை உணர்தல். ஆனால் உண்மையான பக்தனுக்கு எதுவும் இல்லை என்ற உணர்வே இல்லை. ஏனெனில் சிவன் இருக்கிறாரே. அதே போதும் அவன் செய்ததை பற்றி பெருமை கொள்ள மாட்டான், செய்யாததை பற்றி வருத்தம் அடைய மாட்டான். ஏனெனில் அவனுக்கு செய்வதும் செய்யாமலும் சிவனின் திருவிளையாட்டுதான். அவன் போதையில் குடித்த போல் நடக்க மாட்டான். ஆனால் அவனுடைய விழிகள், நினைவுகள், மூச்சு எல்லாம் பரமானந்தத்தில் ஆழ்ந்திருக்கிறது. அவன் பார்த்தவுடன் சிவம் தெரிந்துவிடும். அவன் பேசும்போது மொழியை விட மேலான அமைதி உணரப்படும். அவன் இறப்பதில்லை, ஏனெனில் அவன் பிறப்பதற்கே ஒப்பொடு கொடுத்ததில்லை. அவனது உயிர் வாழும் பின்புலம் புவியின் வரையறைகளுக்கு அப்பால், மூச்சின் எல்லைக்கு வெளியே அவன் வாழ்க்கையை யாரும் புரிய மாட்டார்கள். அவன் தனிமையில் மட்டும் சிவனிடம் சொல்லிக் கொள்வான், நான் இல்லையடா சிவா, நீயே என் ஆவி, நீயே என் சுவாசம். அப்படித்தான் ஒரு உண்மையான சிவபக்தன் வாழ்வார். சிறிது வாசித்தாலும் சிவாயம் வரணும், சிறு மூச்சு விட்டாலும் பரமத்தில் கலந்து போகணும். மறுபிறவி இல்லாதவர்கள், அதாவது மோகத்தில் ஏமாறாதவர்கள், வாழ்க்கையின் கடைசி கணத்திலும் சிவனையே நினைக்கும் உயர்ந்த ஆன்மாக்கள். அவர்கள் சிவனை எப்படி வழிபட வேண்டும் என்று பல ஆதாரங்கள் சொல்கின்றன. இதோ உங்களுக்கு தெளிவா ஆன்மீகமான வகையில் விளக்குகிறேன். மறுபிறவி இல்லாதவன் என்பது பிறவி பேறுகளும் ஆசைகளும் வாழ்க்கையின் உந்துதலும் தனக்கு தேவையில்லாத நிலை அடைந்தவன். அவன் ஏற்கனவே பாசத்திற்கும் பயத்திற்கும் புறம்பானவனாக ஒரு பரிபூரண உணர்வுடன் சிவனை வாழும் மனிதன். அவனுக்கு கோயில் தேவையில்லை, அவனுக்கு சிலை தேவையில்லை, அவனுக்கு உச்சரிப்பு தேவையில்லை. அவன் உடல் முழுதும் கோயிலாக மாறி உள்ளத்தின் அமைதியில் சிவபெருமான் நிழலாய் இருப்பது போல் அவன் வாழ்கிறான். அவனது வழிபாடு என்பது ஒவ்வொரு மூச்சிலும் ஓமாய் ஒலிக்கிறது. அவன் பார்வை ஒரு தியானம், அவன் மெலனம் ஒரு ஜெபம், அவன் நடையே ஒரு பூஜை. அவன் செய்யும் ஒவ்வொரு செயலும் இது உனக்காக சிவா என்ற ஒரே உணர்வோடு நிரம்பியுள்ளது. அவன் சிறுதுளி நீர் குடிக்கும் போதும் முன் அருளால் தான் இது என சிவனை நினைக்கும் நிலையில் இருக்கிறான். இறைவனிடம் வேண்டுவது இல்லை அவனுக்கு, ஏனெனில் வேண்டுவது என்பது ஏதேனும் இல்லாமை உணர்ந்த பின் மட்டுமே வரும். ஆனால் அவனுக்கு உணர்வும் தேவைப்படாது. அவன் உணர்ச்சி என்பது எல்லாம் சிவமே. இழப்பு வந்தாலும் அதில் கோபம் இல்லை, வெற்றி வந்தாலும் அதில் பெருமை இல்லை. ஏனெனில் அவன் எந்த மாற்றத்தையும் சிவபெருமானின் லீலையாகவே காண்கிறான். மற்றவர்கள் கோயிலுக்கு சென்று நடனம் காண்பதை காண்கிற போது இவன் தன் உள்ளத்தில் நடக்கும் புனித தியானத்தையே பெருமையாக கருதுகிறான். மற்றவர்கள் சாமி கும்பிடும் போது இவன் உயிர் முழுவதையும் அர்ப்பணிக்கிறான். நான் இல்லை சிவா, நீயே நான் என்ற தருணத்தில் தான் அவன் வழிபாடு தொடங்குகிறது. அவன் வழிபாடிக்கு யாரும் சாட்சி வேண்டாம். அவனும் சிவனும் தான், உலகம் இரண்டும். அவனுக்கு ஒரு கண்ணிமை போல பக்தியின் உச்சம் என்பது சத்தமில்லாமல் கலையும் தருணம். அந்த தருணத்தில் சிவன் நம் சுவாசத்தில் இருந்தும் மேலாக நமக்குள் பேசுகிறான். அவரோடு பேசுற நாளாக மாற்றணும். பிரார்த்தனை என்பது நேரமோ இடமோ இல்லாமல் உயிரோடு இருக்கும் நொடியிலேயே நடக்க வேண்டியது. அந்த உண்மையை உணர்ந்தவனே மறுபிறவி இல்லாதவன். முதல் மறுபிறவி இல்லாதவன் யார்? அவன் சாமானிய மனிதன் இல்லை. அவன் எல்லா ஆசைகளையும் கடந்தவன்.
அவனுக்கு ஏன் நான் பிறந்தேன்னு கேள்வி தோன்றாது. ஏனெனில் அவன் பதிலாகவே வாழ்கிறான். அவன் சிரிப்பதற்கும் அழுவதற்கும் காரணம் சிவபெருமான். அவனுக்கு வாழ்வும் இறப்பும் ஒன்றே, இரண்டிலும் சிவனையே காண்கிறான். இரண்டாவது உயிர் பிறக்க வேண்டாம் என்ற தீர்மானம் இறைவனிடம் சரணாகதி அடைந்தவனிடம்தான் தோன்றும். அவன் பிறப்பு என்ற யானையை பூஜையில் கொண்டு சேர்ப்பவன் இல்லை. அவன் அதையே தாண்டிவிட்டான். இரண்டாவது அவன் வழிபாடு எப்படி இருக்கும்? மனிதர்கள் சுவாமிக்கு அபிஷேகம் செய்கிறோம், பூஜை செய்கிறோம், தீபம் ஏற்றுகிறோம். ஆனால் மறுபிறவி இல்லாதவன் உடம்பையே கோயிலா ஆக்கிக் கொள்கிறான், மனதையே கலசமா வைத்துக் கொள்கிறான். அவனது மூச்சு ஒவ்வொன்றும் ஓம் என்று ஒலிக்கிறது. அவனது வழிபாடு நேரத்துக்கு பட்டு பண்ணும் வழிபாடு அல்ல. அவனது வாழ்க்கையே ஒரு பூஜை. எதையும் தனக்காக செய்யாமல் எல்லாமே சிவா உனக்காக என்று செய்கிறான். மூன்றாவது அவன் உணர்ச்சி சிவன். நானும் ஒன்றே. அவனுக்கு பௌதிக உலகம் என்பது அவன் உடல் ஓர் கருவி மட்டுமே. அவனது உணர்வுகள் தேவைக்கு பிறந்தவை அல்ல, சிவனோடு சங்கமிக்க உருவாக்கப்பட்டவை. நான் இல்லை சிவா, நீயே நான். அந்த தருணத்திலேயே அவன் உயிர் சிவா என்கிறது. நான்காம் மோட்சம் ஜீவன் முக்தி எனும் வாழும் விடுதலை. அவன் இறந்த பிறகு மோட்சம் பெறுவான் என்று இல்லை, அவன் உயிரோடு இருக்கும் போதே மோட்சம் அடைந்து விடுகிறான். அதையேதான் ஜீவன் முக்தி என்பார்கள். வாழ்ந்து கொண்டே விடுதலை அடைந்தவர், பிணைகள் இல்லாமல் வாழ்பவர், பிறரால் பாதிக்க முடியாதவர். அவன் விழிப்பு நிலை, நானா சிவனா என்கிற வேறுபாடு இல்லாத நிலை. நெஞ்சிலிருந்து மூச்சு வரைக்கும், மூச்சிலிருந்து உயிர் வரை எல்லாமே சிவமாகி போகிறது. அவனது நோக்கம் பரம்பொருளில் இறத்தல். அவன் வாழ்வில் வெற்றி, தோல்வி, துக்கம், சந்தோஷம் எந்த உணர்வும் தனக்கே உரியதல்ல. அவனது மூச்சும் மௌனமும் இரண்டும் சிவனின் உதிரி. அவன் தேடுவது விளக்கா ஒளி, திருப்பமில்லாத அமைதி, ஆறாம் சமர்ப்பணத்தின் உச்சம். அவன் பேசாமல் இருப்பதுதான் பிரார்த்தனை. அவன் தேவையில்லை என்று சிவனை வேண்டுவதில்லை, அவனே தேவையே இல்லாத நிலையில் வாழ்கிறான். இவனிடம் இருக்கிற நம்பிக்கையின் அமைதிதான் சிவபெருமான் பிறரிடம் நாடுகிற பெரும் நலமா மாறுகிறது. சிவனை உண்மையா வழிபடுகிறவர்களின் மனநிலை, வாழ்க்கை, உற்சாகம், அமைதி இவைகள் பசுமையாக, தீயாக, ஒளியாக கலக்கி இருக்கும். ஒரு ஓசையில்லாத சிவ வழிபாடு போல சிலர் காலை 5 மணிக்கு எழுந்து சிவனை வணங்குவார்கள். சிலர் 24 மணி நேரமும் மனதிலேயே வணங்கிக் கொண்டே இருப்பார்கள். சிலர் கோயிலுக்கு பூ கொண்டு செல்வார்கள். சிலர் தனது உள்ளத்தில் பூந்தேன் சிந்தித்து வைத்திருப்பார்கள். சிலர் ஓம் நம சிவாய் என வாய் சொல்லுவர். சிலர் ஜீவனிலேயே அந்த நாதத்தை ஒலிக்க வைப்பர். அவர்கள் உடலோடு சென்று வழிபட மாட்டார்கள், அவர்கள் உணர்வோடு சிவனாகவே வாழ்வர். அவர்கள் கண்ணீர் சிந்தினால் அது சோகம் இல்ல, அருளை உணர்ந்த நிகழ்வு. அவர்கள் சிரித்தாலும் அது வெறும் சந்தோஷம் அல்ல, சிவனிடம் இருந்த ஒளியோட கலந்த ஆனந்தம். அந்த வகை மனிதர்கள் தங்களுடைய சிந்தனை, செயல்கள், உறவுகள், சுவாசம் எல்லாவற்றிலும் நான் இல்லாமல் அவன் மட்டுமே இருக்கச் செய்கிறார்கள். அவர்களோடு நீ பேசினால் உனக்குள் ஒரு அமைதி பிறக்கும். ஒரு வார்த்தையே இல்லாமல் இருந்தாலும் அவர்களது அமைதிக்குள் சிவபெருமான் குரலோடு நிறைந்திருப்பார். அவர்கள் கோபப்பட மாட்டார்கள், ஏனெனில் கோபம் என்பது தன்னம்பிக்கை குறைவின் குரல். அவர்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டாமே, அவர்களிடம் சிவநம்பிக்கை இருக்கிறதே. அவர்கள் யாரையும் குறை சொல்ல மாட்டார்கள், ஏனெனில் பிறரை குறை சொல்லும் அந்த நொடியிலேயே நானும் தவறு செய்கிறேன் என்பதை கொண்டு மறந்து விடுவார்கள். சிவ வழிபாடு என்பது அவர்களுக்கே உரிய சுகம் அல்ல, அது அவர்களின் ஆத்மாவின் இயல்பு. அவர்கள் வெளியே பார்த்தாலும் கண்ணுக்குள், உள்ளே போய் சிவனை பார்த்து விடுவார்கள். அவர்கள் ஒரு சாமியை தேடி போவதில்லை, ஏனெனில் அவர்கள் வாழும் ஒவ்வொரு இடமும் சாமி இருக்கக்கூடிய இடம்தான். அவர்கள் தனிமையில் சிரிப்பார்கள், ஏனெனில் சிவனோடு பேசுகிற தருணம் அது பிறர் கேட்க முடியாது. ஆனால் அவனோ உள்ளத்தில் பெரிய மௌனமான தரிசனம் நிகழ்த்துகிறான். சிவ வழிபாடு உண்மையா செய்யறவங்க, அவர்கள் வாழ்வதே ஒரு பிரார்த்தனை நடக்கிற பாதையில் ஏதாவது பூ விழுந்தா அது சிவனோட பாதம் என நினைத்து வணங்குவார்கள். அவர்கள் கண்ணில் பயம் இருக்காது, ஏனெனில் மரணம் கூட சிவனை பார்க்கும் தருணமாகவே தெரியும். அவர்களது வாழ்க்கையின் கடைசி வார்த்தை சிவா இல்லை எனில் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லும் அளவுக்கு தாமதிக்க மாட்டார்கள், ஏனெனில் அவர்களின் மூச்சே அந்த வார்த்தை தான். சிவனை உண்மையா வழிபடுகிறவங்க எப்படி உலகத்தையும் தாண்டி பரமத்தை நோக்கி தங்களை வாழ்க்கையை நடத்துறாங்கன்னு இன்னும் ஆழமா ஒளியோட சொல்றேன். அவர்கள் ஏன் இப்படி நடந்துச்சு என யாரிடம் கேட்க மாட்டார்கள், ஏனெனில் எல்லாம் சிவனோட ஆடல் என்பதை உள்ளே உறுதியாக நம்புறவர் தோல்வி வந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள். ஏனெனில் அந்த ஒரு நொடியும் அவன் என்னை சோதிக்கிறான் என்ற பரவசத்தோடு இருப்பார்கள். அவர்கள் தனிமையில் மட்டும் பேசுவார்கள். சிவனோடு பேசுவதை மட்டும் ஒருவர் பார்த்துவிட்டால் அவர்களை சாமியாய் கருதி விடுவார்கள். அதிலும் வார்த்தைகள் இல்லாத பேச்சு, மௌனம், சொல்லும் ஜெபம், அதுவே அவர்களோட நித்திய வழிபாடு.
அவர்கள் மனசுக்குள்ள கண்ணாடி சுத்தமாக இருக்கும். அந்த கண்ணாடியில தங்களையே பார்க்க மாட்டார்கள். சிவனே பிரதிபலிப்பார். அதனால் அவர்கள் தவறு நடந்தாலும் அதை மறைக்க மாட்டார்கள். அவனிடம் போய் இதை கூட உன் திருப்பமாகவே ஏற்றுக்கொள் சிவா என அர்ப்பணம் செய்யறதுதான் அவர்களின் பரிசுத்தம். உலகம் ஒரு பக்தனை பார்த்து சொல்வது, அவன் எதுவும் எதிர் சொல்ல மாட்டான். எதுவும் எதிராக நடந்தாலும் சும்மா இருப்பான். ஏன் அவன் இந்த அளவுக்கு சாந்தம்? அதற்கான பதில், அவன் தனக்காக வாழவே இல்லையே. அவன் வாழ்வதே ஈசனுக்காக. அந்த நிலை வந்தவனுக்கு மனசு எப்போதுமே ஒரு சிவலிங்கம் போல அமைதி கொண்டிருக்கும். உணர்வுகள் பூஜையா மாறும், விழிகள் அபிஷேகமா மாறும், மௌனம் ஆழ்ந்த ஞான தீபமா உலா வரும். அவனுக்கு யாரும் தனிமையை தர முடியாது. ஏனெனில் அவன் தனக்குள்ளே சிவனோடு கூடவே இருக்கிறான். அவன் உடலுக்கு வலி இல்லைனாலும் உள்ளத்துக்கு ஒரு கணமும் இல்லை. அவன் வாழ்க்கை பாரமில்லை, பயமில்லை. அவன் வாழ்வதே சிவனோட கயிறில் கட்டப்பட்ட ஒரு ஆன்மா. இவன் தன்னை தந்து விட்டான். தன் ஆசைகளை, அடையாளங்களை, நினைவுகளை. இதுதான் பரம சரணாகதி. அவன் கேட்பது ஒன்றே, சிவா, நீ என்னை எப்படி வேண்டுமானாலும் நடத்திக்கொள். ஆனால் என் உள்ளத்தில் நீயே இருந்து கொண்டிருக்கணும். அவன் உயிர் போனாலும் இறப்பு இல்லாத வாழ்வு போன்று அதன் மேலே எழுந்து நின்றிருப்பான். அவன் மரணம் கூட சப்தம் இல்லாத ஒரு தீப பூஜை மாதிரி அமைதியா நடக்கும். அவன் மேலே இலகுவா ஒரு தூய வாசனை பறந்து கொண்டிருக்கும். அந்த வாசனை புண்ணிய ஆன்மாவின் பரிசுத்தம். இதுதான் உண்மையான சிவ வழிபாடு. இதிலே தூய்மை இருக்கிறது. இதிலே தூய்மையும் ஆனந்தமும் பரிசுத்ததையும் ஒரே நேரத்தில் இருக்கிறது. சிவன் அவரை விவரிக்க முடியாது. விளக்க முடியாத வெறுமையின் விளக்கம்தான் அவர். அவரை நாம் தேடி செல்ல முடியாது. ஆனால் நாம நிமிரும் ஒரு நொடியிலே அவர் நம்ம உள்ளத்தில் நெருப்பாக எழுந்து நிற்கிறார். அவர் சிலையாய் இருக்கலாமோ, சுவாசமாய் இருக்கலாமோ, அவர் கல்லாய் இருக்கலாமோ, கண்ணீராய் இருக்கலாமோ, அவர் ஒளியில்லாத மௌனமாய் இருக்கலாமோ, அல்லது உக்கிரமான நடனமா. அவர் எப்படி இருந்தாலும் அவர் இல்லாத இடமே இல்லை. நாம் அவரை பூஜிக்க வேண்டிய தேவையில்லை. நாம் அவராகவே வாழ்ந்தால் போதும். அவரை வணங்க சொல்ல வேண்டாம். வாழ்க்கையே வணக்கமாகிவிட்டால் அது அவருக்கு கிடைக்கிற உண்மையான அர்ச்சனை. ஓம் நம சிவாய் என்பது ஒரு மந்திரம் மட்டுமல்ல. அது ஒரு நம்பிக்கை, ஒரு பயண வழி, ஒரு சுவாசம், ஒரு விடுதலை. அது நமக்கு சொல்வது, நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நீ என் பக்கம் வரும்போது உன்னை நீ மறந்து என் உள்ளே முழுக்க சுருங்கிவிடு. அப்போதுதான் நீ மாறாத அமைதியிலேயே கலந்து விடுவாய். சிவன் அவரை தொட்டவுடனே மாற்ற வேண்டாம். அவரால் நாம் நமக்குள்ளே அழிந்து போனால் போதும். இதுதான் சிவ வழி. இதுதான் சிவம். இதுதான் நாம வாழும் உண்மை. நோக்கம் ஓம் நம சிவாய. என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நீயே என் சத்தம். சிவனை போற்றி. சிவனை பற்றிய இன்னும் நிறைய ஆழமான உண்மைகள், தெய்வீக அனுபவங்கள், கோவில் மர்மங்கள், சுவாமிகளின் தரிசனங்கள், வாழ்வை மாற்றும் சிவ சிந்தனைகள் தெரிஞ்சு